ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிரதர் ஒருத்தர் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, பிரவீன் ப்ளஸ். நிறையா புது புது வீடியோஸாக போட்டிருக்காரு. அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு பொண்ணு வந்து உட்காந்து பார்த்தா இந்த வெண்ணெய் வந்து உட்காருது. ஹாய். ஹாய் ப்ரோ, நீங்கள்? தீனா. என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து உட்காரன்னு பார்க்குறீங்களா? இந்த பார்க்கிலலாம் ஜோடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க, நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருந்தீங்க, அதான் இங்கே வந்து உட்காந்தேன். ஓ ஆமாம், யாருக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. யார் அந்த பொண்ணு? பார்க்க அழகாக இருப்பாங்களா? தெரில ப்ரோ, நானே இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். என்னது ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்களா? ஆமாம், நீங்கள் எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணீங்க? அதுவா, ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வந்துச்சு. நானும் ரிப்ளை பண்ணேன். அவள் பேர் பவித்ரா. என் பேருன்னு கூட அவள் கேட்கவே இல்லை. ஏன்னா என்கிட்ட கேட்காமே என்னோடய மொத்த டீட்டெயில்ஸ் அவள் தெரிஞ்சு வச்சுருக்கா. சரி ஓகேன்னு நாங்கள் 2 பேரும் நல்லா க்ளோஸாக பேச ஆரம்பித்தோம். ஒரு நாள் என் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் சிங்கிளாக கமிட்டடான்னு கேட்டா. நானும் சிங்கிள்னு சொன்னேன். பதிலுக்கு நீங்களும் சிங்கிளாக கமிட்டடான்னு கேட்டேன். அவளும் சிங்கிள்னு சொன்னான். இந்த காலத்தில் இந்த வார்த்தை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க, உங்களை பார்க்கணும் போல் இருக்குன்னு நான் கேட்டேன். அதுக்காக நீங்கள் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது ஃபோட்டோவில் பார்க்கக்கூடாது, நேரில் தான் பார்க்கணுன்னு சொன்னான். சரி எப்போ மீட் பண்ணலான்னு கேட்டேன். அந்த மீட்டிங் தான் இந்த மீட்டிங். ஓ, அந்த பொண்ணுக்காக தான் வெயிட்டிங்கா? ஆமாம் ப்ரோ. சரி, நல்லா விசாரிச்சிங்களா? உண்மையிலே அது பொண்ணு தான் நான்? ஏன் ப்ரோ இவ்வளோ டவுட்டாக கேட்குறீங்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஆமாம், அந்த பொண்ணோட ஐடி சொல்லுங்கள். பவிக்குட்டி. ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? ப்ரோ உங்களை தான் ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை ப்ரோ, நான் சொன்ன டென்ஷன் வர மாட்டீங்களே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை ப்ரோ, அது வந்து உங்கள் கூட மெசேஜ் பண்ணது ஒரு பொண்ணு இல்லை, அது ஒரு ஃபேக் ஐடி. அது நான் தான் மெசேஜ் பண்ணேன். என்னது, நீ மெசேஜ் பண்ணியா? சாரி ப்ரோ, நான் தான் விளையாட்டு தான் பண்ணேன். நீங்கள் இந்தளவுக்கு சீரியஸாகவே நினைக்கல. என்னை பார்த்தா என்ன விளையாட்டு மாரி எடுத்துருக்கா? ப்ரோ அடிச்சாதீங்க ப்ரோ, நான் சும்மா தான் சொன்னேன். உங்கள் கூட மெசேஜ் பண்ண நான் இல்லை. ப்ரோ சாரி ப்ரோ. இந்த காலத்தில் ஒருத்தர் நேரில் பார்த்து லவ் பண்ணுறவங்களே போடாமல் தூக்கி போட்டு போயிடுறாங்க. நீங்கள் வேறு ஆன்லைனில் லவ் பண்ணுறீங்களா? அதான் உங்கள் காதல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். சாரி ப்ரோ. டேய் போடா. ஹாய். உட்காரலாமா? உட்காருங்க. என்ன பொண்ணை பார்த்தது என் பெர்மிஷன் இல்லாமல் என் கை கால்லாம் நடுங்குது. பரவாயில்ல, நீங்களும் உட்காருங்க. டேய் அது பயப்படாமல் தைரியமாக பேசிடுறா. நான் இதான் ஃபஸ்ட் டைம் எது இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேசுறது. ஏன் இதுக்கு முன்னாடி பொண்ணுங்கிட்ட பேசினதே இல்லையா? காலேஜில் கூட பொண்ணுங்கிட்ட பேசினதில்லை. அது சரி.
ஆமாம், இந்த saree எங்கே வாங்குனீங்க? ஆ சும்மா சொல்லுங்கள். போத்தீஸில். ஏன் கேட்குறீங்க? ஓ ஏன் சிரிக்கிறீங்க? இந்த saree நல்லா இல்லையா? ஆமாங்க, நிஜமாவே இந்த saree நல்லா இல்லை. ஏன் என் சாரிக்கு என்ன குறை? இந்த சாரியே ஒரு குறை தான். நல்ல வேலை இந்த saree நீங்கள் எடுத்தீங்க. வேறு யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஏன்? இல்லைங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க இந்த மாதிரி மொக்க saree கட்டினா இந்த மாதிரி மொக்க saree கூட நல்லா அழகாக தாங்க தெரியும். புரியல. இப்போது புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க. என்னதான் அந்த வீட்டுக்கு பல லட்சம் செலவு பண்ணி கட்டினாலும் அதுக்கு பட்டி பார்த்து கலர் கலராக பெயிண்ட் அடித்தாதான் அந்த வீடு அழகாக தெரியும் இல்லையா? ஆமாம். அது மாதிரி தாங்க நீங்களும். ஓ, அப்போ என்ன அந்த வீடு மாதிரின்னு சொல்ல வரீங்களா? அந்த வீட்டுக்கு அடிக்கிற கலர் பெயிண்ட் மாதிரி. சுமாரான பொண்ணுங்க அழகான saree கட்டினா அந்த பொண்ணுங்க அழகாக தெரியும். உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க இந்த மாதிரி சுமாரான saree கட்டினா கூட அந்த saree கூட அழகாக தாங்க தெரியும். பா போதும் போதும், என்னமா பேசுறீங்க? பொண்ணுங்கிட்ட பேசினதே இல்லைன்னு சொன்னீங்க. உங்களை பார்த்து அப்படி இல்லை தெரியல. ஏங்க நீங்கள் வேற, நிஜமாவே பொண்ணுங்கிட்ட பேசினது இல்லை. நம்புறேன். நீங்கள் ஏதாச்சும் டைரக்ஷன் பண்ணுறீங்களா? ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, டயலாக்லாம் செம்மையாக பேசுகிறீங்களே, அதான் கேட்டேன். டைலாக்கா? டயலாக்லாம் சூப்பராக பேசுகிறீங்க, ஆனால் அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் நிஷா. என்ன நிஷாவா? ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? உங்கள் பேர் பவித்ரா இல்லையா? ஹலோ, நான் இப்போ சொன்ன பவித்ரான்னு. அப்புறம் எதுக்கு இங்கே வந்து உட்காந்தீங்க? யார் வரேன்னு சொன்னால் அதான் வெயிட் பண்ணுறேன். சாரிங்க, நான் வேறு ஏதாவது பொண்ணு நினச்சி உங்ககிட்ட பேசிட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்க. ஏங்க, என் லவர் டைம் ஆச்சு, நீங்கள் கொஞ்சம் வேறு சீட் பார்த்துக்கிறீங்களா? ம். ஏங்க ஒரு நிமிஷம். அதோ அந்த மூலையில் ஒரு சீட் காலியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கோங்க. நீங்கள்? நான் தான் உங்கள் கூட இன்ஸ்டாவில் சேட் பண்ண பொண்ணு பவித்ரா. ஆமாம், இந்த saree. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வந்ததை சொல்லிடு, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். வரும்போது கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோங்க.